ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமேத்லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி ஹந்திகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சோக மோகம் நீங்குவதற்காக ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கின்றார். ஆத்மா பிறப்பு முதலான 6 விகாரங்கள் இல்லாதது. அவ்வாறு ஆத்மாவை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆத்மா அவிக்ரியம், அகர்த்தா. அது எந்த செயலை செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, எவ்விதமான மாறுபாடுகள் அடைவதும் இல்லை. நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுகின்ற ஞானி தன்னை தானும் பிறப்பு இறப்பு அற்றவனாக, எவ்விதமான மாறுபாடுகள் அற்றவனாக, பூர்ணமானவனாக தன்னை அறிந்து கொள்ளுகிறான். ஆகவே அதன் பிறகு அவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. எந்த விதமான கர்மா செய்வதற்கான அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. செய்தே ஆகணுங்கிறது இல்லை. அவன் விரும்பினா செய்யலாம். நான் செய்தால்தான் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது அவன் நினைப்பது இல்லை, எதிர்பார்ப்பது இல்லை. அதற்கான ஆச்சாரியுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதில் ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. ஆத்மா அகர்த்தாவாக, நிர்விகாரமானதாக இருக்கலாம். அதை அறிவதால் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜீவனுக்கு எப்படி நிர்விகாரத்துவம் வரும், அவிகாரத்துவம் எப்படி வரும்? ஏன்னா அவர் பூர்வபக்ஷியினுடைய கருத்து ஆத்மா வேற, ஜீவன் வேற என்ற அர்த்தத்தில் அவன் கேட்கிற பொழுது, ஆத்மா அது பூர்ணமானதாக, பிறப்பு இறப்பு இல்லாததாக, விகாரம் அற்றதாக இருக்கலாம். அதை தெரிந்து கொள்வதனால இந்த மனிதனுக்கு எப்படி செய்வதற்கான கர்மா ஒன்றும் இல்லை என்று வரும். அதற்கு ஆச்சாரியர் பதில் சொன்னார். பார்த்தோம் 106வது பக்கத்தில். ந விதுஷக, ந பூர்வபக்ஷி சொன்னதுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற மறுப்பு தான் ந என்பது. விதுஷக ஒருக்க படிக்கலாம். விதுஷக ஆத்மத்வாத் ந தேகாதி சங்காதஸ்ய வித்வத்தா அதஹ பாரிசேஷ்யாத் அசம்ஹத ஆத்மா வித்வான் அவிக்ரிய இதி தஸ்ய விதுஷக கர்ம அசம்பவாத் ஆக்ஷேபः யுக்தः கதம் ச புருஷः இதி. அப்படி இல்லை. வித்வான் ஞானி ஆத்மாவாக இருப்பதால், ஆத்மத்வாத், விதுஷக ஆத்மத்வாத், ஞானி அவனே ஆத்மா என்பதால் இந்த பிரச்சனை இல்லை. ஆத்மாவை அறிவதால், அவன் ஆத்மாவை அறிதல் என்பது தன்னை அறிதல். ஆத்மா நிர்விகாரம்னு தெரிந்து கொள்ளுதல், நான் நிர்விகாரம் என்று புரிந்து கொள்ளுதல். ஆத்மா பிறப்பு இறப்பு அற்றது, நான் பிறப்பு இறப்பு அற்றவன் என்ற அந்த புரிதல். அதனால் தேகாதி சங்காதத்தை ஆத்மானு ஒருவன் நினைக்க முடியாது. நினைத்தா அது அஜ்ஞானம். அது வித்வத்து கிடையாது. அது சாமான்யமாக இருக்கிறது. அது விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு. ஆனால் விசாரம் பண்ணி
ஞானத்தை அடையிறதே இவனுடைய ஞானமே என்னது? தேகம் முதலானவை நான் இல்லை என்பதுதான். தேகம் முதலானவை நான் இல்லை என்றால் எது நான்கிற கேள்வி வருது. தேகம் முதலானவைகளை நீக்கிய பிறகு எது எஞ்சி நிற்கின்றதோ அது நான். எந்த ஒரு அறிவை கொண்டு இதெல்லாம் நான் இல்லை என்று நீக்கினோமோ அந்த அறிவானது மிச்சமாக இருக்கின்றது. அதனால் பாரிசேஷ்யாத் அசங்கத ஆத்மா வித்வான் அவிக்கிரியக இது. அதனால் சங்கம் இல்லாத ஆத்மாவாக இவன் இருக்கின்றான். மிச்சமாக இருக்கிறது தேகம் முதலானவரை நீக்கின பிறகு மிச்சமாக இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மாவாக இவன் தன்னை அறிந்து கொள்ளுகிறான். ஆத்மா அவிக்கிரியம்ங்கிறதுனால தன்னையும் அவிக்கிரியம் என்று அறிந்து கொள்ளுகிறான். ஆகவே வித்வானுக்கு கர்மம் என்பது அசம்பவம். கர்மம் செய்ய வேண்டுங்கிற அந்த அவசியமானது இல்லை. கர்மமானது சாஸ்திரத்திலே விதிக்கப்படவில்லை. அசம்பவம்னா சாத்தியமில்லைன்னு அர்த்தம். கர்மம் சம்பவிப்பதற்கான சாத்தியம் இல்லை, செய்யணுங்கிற தேவை அவசியம் இல்லை. அதனால் அடைந்தவர் கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமன் தின்று அலைவரோ பசியிலாரேனா. அதனால் பசியிலாரேன்னு அங்கே சொல்கிறார். பசி இல்லைன்னா அவன் எப்படி சாப்பிடுவான்? பசி இருக்கிறவன் தான் சாப்பிடுவான். பசி இல்லாதவன் உணவை தேட மாட்டான். அதுலேயும் முன்னாடி இருக்கிறது உணவு இல்லை மண்ணுன்னு தெரிஞ்சுட்டான். விஷயம் மண் தின்றுன்னு சொல்கிறார். தெரியாத பொழுது தான் அது அறியாமையில் அது சுகம்னா. அது சுகம் இல்லைன்னு புரிந்து கொண்டாலே, ஆத்மா தெரியலைன்னாலும் அது சுகம் இல்லைன்னு புரிந்து கொண்ட பிறகு அதை வேணாலும் தெரிப்பா. பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல, அதை சாப்பிட முடியாது. அது நம்மளுடைய பசியை போக்காதுங்கிறது மட்டும் இல்லை, பிரச்சனை அதிகமாகுது. ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்கிறார்? அந்த வைராக்கியம் வந்தாலே உலகத்திலிருந்து விலகி விடுகிறார். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க தாகம் இருக்குது, அதை நீங்கிக் கொள்வதற்கு, அதை திருப்திப்படுத்துறதுக்கு ஆத்ம ஞானமானது தேவை. அதனால் சன்னியாசியாக நிறைய பேர் வந்துடுறாங்க. சன்னியாசியை வந்த பிறகு ஆத்ம ஞானத்துக்கு எல்லாரும் வருகிறார்கள்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் இந்த உலகம் பிரயோஜனம் இல்லை, அதிலிருந்து நிறைய துன்பங்கள் வருது, கஷ்டம் வருது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டவன் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறான், சன்னியாசியாக வந்துடுறான். அதுலேயே பாதி பிரச்சனை தீர்ந்துருது. ஆமாம், அதனால் அதுக்கப்புறம் ஆத்ம ஞானத்துக்கு போகணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிறதா, வீட்டில் இருந்தால் கடன் தொல்லை மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, பல தொல்லைகள் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலே அவனுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது. அதனாலேயே அதோடைய போதும்னு நின்று விடுகிறார்கள். ஆனால் அது முழுமையான திருப்தியை, நிறைவை தருவது இல்லை. அதற்கு மேலே ஆத்ம ஞானத்தை அடைகின்ற பொழுது தான் தான் அகர்த்தா பூர்ணமானவன் என்று அதை அடைகின்ற பொழுது மனது நிಶ್ಚಿಂತೆயாக ஆகிவிடுகின்றது. அதனால் கேவலத்தன்மைன்னு நம்ம ஞான வாசிஷ்டத்தில் பார்க்கிறோம். இப்படி தேகம் முதலானவைகளை நான் இல்லை, மித்யா என்று நீக்கின பிறகு அவன் கேவலத்தன்மையை, கைவல்ய பாவத்தை அடைகின்றான். அங்கே இருக்க கேவலத்தன்மை, கைவல்ய பாவத்தை அவன் அடைகின்றான். அதனால் அதுக்கப்புறம் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை. கர்ம அசம்பவாத் ஆக்ஷேபக யுக்தக. ஆக்ஷேபமானது எப்படி அவன் கர்மத்தை செய்வான்கிற பகவானுடைய ஆக்ஷேபமானது பொருத்தமானது அப்படின்னு சொல்லி இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். அதை நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டியது. யதா புத்தியாதி அகிருத்தஸ்ய ஆகிருத்தஸ்ய ஆமாம், அது மேலே இருக்க முதல் இதில் அன்வயம் பண்ணாமல் இருக்கிறதுல இஸ் இல்லை, தவறு கீழே இருக்குது. ஆகிருத்தஸ்ய சப்தாதி அர்த்தஸ்ய அவிக்ரியேவ சன் புத்திவிருத்தி அவிவேக விஞ்ஞானேன அவித்யா உபலப்தா ஆத்மா கல்பியதே. அடுத்த வரையும் படிச்சோம். ஏவம் ஏவ
ஆத்மா அனாத்ம விவேக ஞானேன புத்திவிருத்யா வித்யயா அசத்ய ரூபயா ஏவ பரமார்த்ததः அவிக்ரிய ஏவ ஆத்மா வித்வான் உச்யதே. யதா எவ்வாறு எப்படி அஜ்ஞான காலத்தில் இவன் என்ன பண்ணுறான், புத்தியாதி ஆகிருத்தஸ்ய சப்தாதி அர்த்தஸ்ய சப்தம் முதலான அர்த்தங்களை இவன் கிரகிக்கின்றான். கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, சப்தத்தை கிரகிக்கிறது காதால், கண்ணால் நிறங்களை காட்சிகளை பார்க்கறது, மூக்கால் வாசனைகளை நுகர்றது. இதன் மூலம் அவனுக்கு ஒரு புத்தி விருத்தி வருகின்றது. மனதில் அந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது எண்ணமானது வருகின்றது. புத்தி விருத்தி விஷயங்களை பார்த்த உடனே இது அப்படிங்கிற அந்த அனுபவ விருத்தி வருது. எண்ணம், மனதில் எண்ணம் வருது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், அவிக்கிரியக ஏவ சன், இவன் ஆத்மா அவிக்கிரியமாக இருந்தாலும் புத்தி விருத்தி அவிவேக விஞ்ஞானேன, புத்தி விருத்தி வேற நான் வேற என்ற விவேகம் இல்லாததுனால அவித்யா உபலப்தா ஆத்மா கல்பியதே, நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன் என்று இவன் நினைக்கிறான். ஞான காலத்தில் உடம்பு மனசோட சேர்ந்திருக்கிற பொழுது கண்ணு பார்க்குது, காது கேட்கிறது. இப்போ காதால் கேட்கிற பொழுது என்னது, நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன் அப்படின்னு இவன் நினைக்கிறான். உண்மையிலேயே நான்கிறது ஆத்மா, அதான் சைத்தன்ய ஸ்வரூபம், அது பார்க்காது. இந்த கண்ணு அதுதான் பார்க்குது, கண்ணு தான் பார்க்கிறது. ஆனால் கண்ணு பார்த்து மனசில் இது இன்னதுன்னு விருத்தி வருது. மனசும் கண்ணும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை கிரகிக்குது. அந்த மனசோட கண்ணோட தன்னை சேர்த்து கொண்டு நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால் அவிக்கிரிய ஏவ சன்னு, ஆத்மா அவிக்கிரியமாக இருந்தாலும் இந்த புத்தி விருத்தியோட தன்னை இணைத்து கொண்டு இவன் ஆத்மா கல்பியதே, நான் பார்ப்பவன் என்று கல்பிக்கப்படுகின்றது. அதனால் சப்தம் முதலான விஷயங்களை அறிகிறான் என்று கல்பிக்கப்படுகிறது. நான் அறிகிறேன், அதனால் சப்தம் முதலானவைகளை பார்க்கிறேன், கேட்கிறேங்கிற அந்த ஆத்மா மேலே, அவிக்கிரியமான ஆத்மா மேலே இந்த கர்மாவானது கல்பிக்கப்படுகின்றது. அது மாதிரி ஏவம்னா அது மாதிரி ஆத்ம அனாத்ம விவேக ஞானேன, ஆத்ம அனாத்ம விவேக ஞானத்தினால், அது எங்கே வருது, புத்தி விருத்தி தான். ஆத்ம அனாத்ம விசாரம் எங்கே பண்ணுறோம், மனசை வச்சு தானே பண்ணுறோம். வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறோம். அங்கே விவேகம், பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரிய விவேகம், அத்தியாச அபவாதம், இப்படி பல பிரக்கிரியாவில் நம்ம விசாரம் பண்ணுறோம். அதில் எதை வச்சு பண்ணுறோம், புத்தியை வச்சு தான் பண்ணுறோம், மனதை வச்சு தான் பண்ணுறோம். இந்த ஞானமும் அப்போ எங்கே வருது, புத்தி விருத்தி தான். மனசில் எண்ணமாக விருத்தியாக இவைகள் வருகின்றன. எப்படி விஷய விருத்தி இருக்கோ அதே மாதிரி இங்கே ஆத்ம அனாத்ம விவேக விருத்தியானது இருக்கின்றது. மனதில் புத்தியில் அது எண்ணமாக வருகின்றது. விசாரம் பண்ணுற பொழுது எண்ணமாகத்தான் இருக்குது. வித்யா அசத்திய ரூபயா ஏவ பரமார்த்தத்தக அவிக்கிரிய ஏவ ஆத்மா வித்வான் உச்சது. பரமார்த்தமாக அவிக்கிரியமாக இருந்தாலும் இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி மனசில் ஆத்மாவை பற்றிய புத்தி விருத்தியானது வருகின்ற பொழுது, நான் ஆத்மா, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு வர்ற பொழுது அவன் தன்னை ஞானியாக கருதுகிறான். தான் ஆத்மா என்று அறிந்து கொண்டவன் தன்னை ஞானியாக கருதுகின்றான். அதனால் இந்த தன்னை ஞானியாக கருதுறது யார், ஞானி தன்னை ஆத்மாவாக கருதுகிறானா இல்லை ஆத்மா தன்னை ஞானியாக கருதுகிறதா? பார்க்கலாம். மற்றவங்க நினைக்கிறது இவனுக்கான விசாரம் தானே. புற விஷயத்தில் முதல்ல அறிகிறான் என்று கல்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னதுனால வித்வான் என்று கூறப்படுகிறார்னு இங்கே அர்த்தம் வருது. வித்வான் உச்சியத்தேனா, வித்வான் இது உச்சியத்தை, அவன் வித்வான்னா அவன் ஆத்மா அனாத்ம விவேகம் இருக்கிறவனை வித்வான்னு சொல்கிறோம். அது இல்லாதவனை அவித்வான்னு சொல்கிறோம். அப்படி தேர்ட் பர்சனாக பார்த்தா அப்போ அவன் வித்வான் என்ன வித்வான், நான் ஆத்மாங்கிறத அறிந்திருக்கிறவன். உண்மையிலே ஆத்மா வித்வானாக இருக்கா, வித்வான் ஆத்மாவாக இருக்கிறான். நான் அஜ்ஞானிக்கும் அப்படியே போட்டுக்கலாம். அஜ்ஞானத்தையும்
ஆத்மா அஜ்ஞானமாக நான் ஒன்றும் அறியாமல் இருக்கிறேன், நான் அஜ்ஞானி, ஆத்மா நினைக்குதா, இந்த ஜீவன் நினைக்கிறானா? இது கேள்வி. அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? உண்மையில் இங்கே அர்த்தம் படிக்கலாம். அவ்வாறே ஆத்மா அனாத்மாவை பிரித்து அறியும் ரூபமானது புத்தி விருத்தியாகிய வித்தையினால் அது அப்படி பொய்யாக இருந்தாலும் அந்த வித்தையினால், அந்த ஞானத்தினால் உண்மையில் ஆத்மாவானவர் நிர்விகாரி ஆயினும் வித்வான் என்று கூறப்படுகிறார். இப்போ ஆத்மாதான் வித்வான்னு கூறப்படுகிறார். அதனால் விதுஷக ஆத்மத்வான்னு சொல்லிட்டேன். விதுஷக ஆத்மத்வான்கிறதுக்கு விளக்கம் இது. வித்வான் ஆத்மாவானது வித்வானாக கூறப்படுகின்றது. இதே ஆத்மாவானது முதல்ல என்னது? அஜ்ஞானியாக கூறப்பட்டது. இல்லை லௌகிக்க விஷயங்கள் அறிகிற பொழுது நான் அறிகிறேன், அவன் அறிகிறான்னு கூறப்பட்டது. இங்கே ஞானத்தை அறிந்த பிறகு அவன் ஆத்மாவை அறிந்திருக்கிறார்னு சொல்லப்படுது. அதனால் ஆத்மா நிர்விகாரியாக வித்வான் என்று கூறப்படுகிறது. அதனால் இந்த ஆத்மா வேற, வித்வான்கிறது வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்றுதான்ங்கிறதுக்கு இந்த விளக்கம் கொடுக்கிறார். விஷயத்தை நாம் அறிகிற பொழுது விஷயம் அறியப்படுவதா புறத்தில் இருக்குது. நான் மனசு அறிபவனா உள்ளே இருக்குது. நம்ம மனசு, கண், அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நம்ம நான்னு சொல்கிறோம். இப்போ நான் அறிபவன், விஷயம் அறியப்படுவது. விஷயம் எங்கே இருக்குது? நமக்கு புறத்தில் இருக்குது. அப்போ ஞாத்தா ஞேயம் அப்படிங்கிற பேதமானது இருக்குது. ஞாத்தானா அறிபவன், ஞேயம்னா அறியப்படுவது. நான் அறிபவன், இவைகள் என்னால் அறியப்படுபவைகள். இப்போ அறியப்படுபவைகள் வெளியே இருக்குது, அறிபவன் நானாக இருக்கிறேன். இப்போ புறத்தில் இருக்கிற ஒரு பொருளை அறியறதுனால அது எனக்குள்ள ஒரு அறிவு தான் வருமே வெளிய வேற ஒன்றும் வராது. அதை முன்னாடி அவன் பூர்வபக்ஷி சொன்ன உதாரணமாக தான், ஒரு தூணு அசையாதது என்று தெரிந்து கொள்றதுனால இவன் எப்படி அசையாதவனாக ஆவான்? இப்போ அறியப்படும் பொருளினுடைய தன்மை அறியப்படும் பொருளினுடையது தான், அது அறிபவனுக்கு வராது. அதனால் அதை தெரிந்து கொள்வதாலேயே நான் அசைவில்லாதவன் ஒருத்தன் புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி ஆத்மா வேற, ஞானி வேற. ஆத்மா அவிக்கிரியம்னு புரிந்து கொள்றதுனால இவனுக்கு எப்படி கர்மா இல்லாமல் போகும்? இது கேள்வி. அது அறியப்படும் விஷயத்தில் சரி. இங்கே ஆத்ம விஷயத்தில் என்னது? நான் யாருன்னு இவன் விசாரம் பண்ணுற பொழுது இந்த அறிபவனா இவன் ஜீவன் மனசை வச்சு கொண்டு விசாரம் பண்ணுறான். இவனுக்கு அறியப்படும் பொருளா விஷயமா நியாயமாக இருக்கிறது எது? உள்ளே இருக்க ஆத்மா, வெளியே இருக்கிறது இல்லை. மற்ற பொருள்களெல்லாம் வெளியே இருக்கிறது. இங்கே விசாரத்துக்குரிய ஆத்மாவானது இவனுக்கு உள்ளே இருக்குது. அதனால் அகமுகமாக புத்தி விருத்தியை திருப்பி சாஸ்திரத்தோட உதவியோட, குரு வாக்கியத்தோட உதவியோட நான் யார் என்று இவன் விசாரம் பண்ணுறான். அப்போ விசாரம் பண்ணுற பொழுது இவன் ஞாத்தாவாக, அறிபவனாக, விசாரம் செய்பவனாக, முமுட்சுவாக இருக்கிறான். அவனுக்கு விசாரத்துக்குரிய விஷயமாக அறியப்படுவதாக ஆத்மா இருக்கின்றது. அப்புறம் விசாரம் செய்து அறிகிற பொழுது என்ன ஆகுது? இந்த நான், அறிபவனாகிய நான் அறியப்படும் பொருளாகவே இருக்கிறேன். அதென்ன ஞானம்? ஞானம்ங்கிறது அறிபவனாகிய நான் அறியப்படுவதாகவே இருக்கின்றேன். அப்புறம் அப்படி விசாரம் பண்ணி விசாரத்தோட முடிவில் என்ன ஆகும்? அறியப்படும் பொருள் மட்டும்தான் இருக்கும், அறிபவன் இருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிபவன் நான், அது அறியப்படுவதுங்கிற பேதம் இருக்குது. ஆனால் நான் ஆத்மான்னு தன்னுடைய யதார்த்த சொரூபத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நேயம் மாத்திரம் இருக்கும், ஞாத்தா இருக்க மாட்டான். ஏன்னா ஞாத்தா தன்னை நியாயமாக அறிந்து கொண்டான். இந்த ஞாத்தாங்கிறது மித்யாவானது, பொய்யானது. ஞாத்தான்னு ஒன்றும் நேயம்னு ஒன்று ரெண்டு இல்லை, நேயம்தான் இருக்குது. ஞாத்தா என்பது அஜ்ஞான கல்பிதம், அறியாமையினால் அது இருக்குன்னு புரிந்து கொண்டான். ஆத்மாவை அறிந்து கொண்ட பிறகு அறியாமை நீங்கி விடுகிறது. ஆகவே நான் அறிபவன்கிற அந்த எண்ணமானது, அந்த அறியும் ஜீவன் அப்படிங்கிறது நீங்கி ஆத்மா மாத்திரம் இருக்கின்றது. ஆத்மாவாகவே அவன் நேய மாத்திரமாக இருக்கின்றான். அதனால் ஆத்மாவை ஞானி. அதனால் ஆத்மாவானவர் நிர்விகாரி ஆயினும் வித்வான் என்று கூறப்படுகிறார். அதனால் வித்வான் என்று கூறப்படுகிறார். நமக்கு கைவல்ய நவநீதத்தில் அருமையான பாட்டு இருக்குது. நேற்று முந்தா நேற்று தான் பார்த்தோம்.
இந்த ஞான அபியாசத்தை எத்தனை நாளைக்கு பண்ணணும், சிரவண மனன நிதித்தியாசனத்தை எத்தனை நாளைக்கு பண்ணணும், எவ்வளவு காலத்துக்கு பண்ணணும்னு கேட்டார். அதற்கு விடை சொன்னார். குரு சொல்கிறார், எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும், அப்பால் ஓர் செயலும் வேண்டாம். அங்கே இருக்கு, ஓர் செயலும் வேண்டாம். எது வரைக்கும் ஞாத்தா ஞானம் இருக்கோ, அறிபவன் அறிவு என்பது எது வரைக்கும் இருக்கோ, நான் வேறு அது ஞாத்தா ஞானம்னா அப்புறம் ஞேயமும், நான் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருளுங்கிற பேத உணர்வு எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் நீ விசாரம் பண்ணி கொண்டே இருக்கணும். அத்தனை நாளும் வேண்டும், அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். இந்த பேதம் திரிபுடியானது, அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு இதெல்லாம் நீங்கி அந்த ஆத்மா மாத்திரம் மூணும் ஒன்று தான். நீங்கினது மூணு, அறிபவன் அறியப்படுவது இரண்டும் ஒன்று தான். உண்மையிலே அறியப்படுவதான ஆத்மா மாத்திரம் இருக்கிறது. அறிபவன் அதனுடைய நிழல் என்று புரிந்து கொண்டு அறிபவனை விட்டு அந்த அகங்காரத்தை, இதுவரைக்கும் இருந்த அகங்காரத்தை, ஜீவத்துவத்தை, ஜீவபாவத்தை விட்டால் அதற்கப்புறம் ஒரு செயலும் வேண்டான். அதுக்கப்புறம் இவர் ஆத்மாவை ஆயிட்டார், அதனால் இவர் அவிக்கிரியம் ஆயிட்டார், அகர்த்தாவாக ஆகிவிட்டார். அப்புறம் செய்வதற்கான ஒரு தேவையும் இல்லை, செய்பவனும் இல்லை, செய்வதற்கான தேவையும் இல்லை. ரெண்டு பேருமே, செய்பவனும் போயிடுறான், செய்வதற்கான தேவை ஆசையை கிமிச்சன் கசிய காமாயன்னா, எதன் பொருட்டு யார் பொருட்டு எதை செய்வான்னா. அப்போ செய்கிற ஆளும் இல்லை, அவனுக்கு செய்வதற்கான அந்த இச்சையும் இல்லை. அதனால் அப்பால் ஒரு செயலும் வேண்டாம், ஒரு செயலும் அங்கு வேண்டான்னா ஒரு செயலும் அங்கே நடக்க. அதுக்கப்புறம் சிரவண மனனம் பண்ணணுங்கிறது கூட இல்லை, அந்த பண்ணுற ஆளும் இல்லையே, அவனும் போயிட்டான், மூக்ஷுவே போயிட்டான். அதனால் ஆத்மா மாத்திரம். அதனால் அடுத்த வரியில் சொல்கிறார், நித்தமும் வெளிபோல் பற்றா நேயம் மாத்திரமாய் ஜீவன் முக்தர் ஆனவர். அதாவது நேயம் மாத்திரமாக இருக்கின்றார். அப்புறம் நேயம்னா என்னது, அது வரைக்கும் நேயமாக இருந்தது, இப்போ அவனாகவே இருக்கிறான், அந்த ஆத்மாவாகவே இருக்கிறான். நேயம் மாத்திரமாய் ஜீவன் முக்தர் ஆனவர். ஜீவன் முக்தர் ஆகிட்டார். நேயம் மாத்திரமாக எப்போ அவர் ஆகிறாரோ அப்போ ஜீவன் முக்தராக ஆகிவிட்டார். அதனால் அதற்கப்புறம் ஒரு செயலும் வேண்டாம். அவர் என்ன, அது சரீரம் இருக்கிற வரைக்கும் ஏதோ பிராரப்தத்தினால கர்மா நடக்கும், அப்புறம் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும் மரண காலத்தில் விதேக முக்தியை அடைகின்றார். அதனால் நமக்கு புரிகிற மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லணும்னா, சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்காரனாக இருக்கிறார். படத்தோட ஆரம்பத்தில், படத்தோட சினிமாவோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலைக்காரனாக இருப்பார். அப்புறம் இடைவேளை அப்போ என்ன ஆகும்னா, அவர் உண்மையிலேயே வேலைக்காரன் கிடையாது, அவர் தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு வரும் கதை. அந்த வீட்டோட வாரிசுன்னு வரும். அப்புறம் முடிகிற பிறகு அவர் தான் அந்த வீட்டோட எஜமான். அங்கே ஏதோ மேனேஜராக இருந்தவர், கணக்கு பிள்ளையாக இருந்தவர் ஏதோ சதி பண்ணி இவரை வெளியே அனுப்பிச்சிட்டு அவரோட பிள்ளைய முதலாளியாக ஆக்கிட்டாருன்னா, அதுக்கப்புறம் பாதி படத்துக்கு மேலே என்ன தெரியும், அது வரைக்கும் வேலைக்காரனாக இருந்தவர் அவர் தான் இனிமேல் எஜமானா ஆகிவிட்டார். முதலாளி வேலைக்காரர், இது வரைக்கும் வேலைக்காரன்னு ஒரு ஆள் இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, படத்தோட முடிவில் பாதிக்கு மேலே அவர் தான் எஜமான்னு ஆகிவிட்டார். இப்போ வேலைக்காரன்னு ஒரு ஆள், எஜமான்னு ஒரு ஆள், ரெண்டு ஆள் இருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு? இல்லை, ஒரு ஆள் தான். உண்மையிலே அவர் எஜமான ஆன பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் 40-50 வருஷமாக அந்த வீட்டிலே வேலைக்காரனாக இருந்திருப்பார். அந்த வீட்டிலே வேலைக்காரனாக இருந்தாலும் அந்த வேலைக்காரங்கிற ஒரு ஆள் உண்மையில் இல்லைன்னா, அப்படி ஒரு ஆள் உண்மையில் இல்லை, எஜமான் தான் இங்கே இருக்குது. எஜமான் ஆன பிறகு அந்த வேலைக்காரங்கிறது அத்தியாசம், அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட ஒன்று, அவ்வளோதான். நான் யாருன்னு தெரியாததுனால ஏற்பட்ட ஒன்று. எப்போ தெரிந்து அவர் முதலாளி ஆயிட்டாரோ, எஜமான் ஆயிட்டாரோ, அதுக்கப்புறம் ஒரு பொழுது அவர் அந்த வீட்டில் வேலைக்காரனாகவும் இருப்பார், அதே வீட்டில் முதலாளியாகவும் இருப்பார்னு சொல்ல முடியும். அஜ்ஞான காலத்தில் வேலைக்காரனாக இருந்தார். எப்போ ஞானம் வந்ததோ, நான் தான் இந்த வீட்டு முதலாளி எஜமான்னு ஞானம் வந்ததோ, அதுக்கப்புறம் அங்கே வேலைக்காரங்கிற ஒரு ஆள் இல்லை. அவர் வேலை செய்யலாம், அவர் வீட்டில் அந்த வீட்டில் வேலை செய்யலாம், ஆனால் வேலைக்காரங்கிற பேரில் இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு பேரில் தான் இருக்க முடியும், ரெண்டு ஆளாக இருக்க முடியாது. அதனால்
அப்படித்தான். அதே மாதிரி இதுவரைக்கும் அஜ்ஞானியாக ஜீவனாக இருந்தவன் தன்னை ஆத்மான்னு தெரிந்து கொண்ட உடனே ஞானியாகி விடுகிறார். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் கல்பிதமாக அவித்யா காரியமாக இருந்த அந்த ஜீவனானவன் ஜீவத்துவமானது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் ராதேயன் கவுந்தேயன் அது பழைய கதை, நமக்கு புது கதை சொல்லணும்ல. அதனால் நான் சினிமாவை வச்சு சொன்னேன். நம்ம மகாபாரத கதை பாரம்பரியமாக சொல்கிற உதாரணம் என்னது, அவர் ராதேயனாக இருந்தார். அப்புறம் என்னன்னா கடைசியாக குந்தி சொன்னாங்க, நீ என்னுடைய புத்திரன்னா. இது வரைக்கும் தேரோட்டியோட மகனாக ராதாவோட புத்திரனாக இருந்தவர் இல்லை, நீ க்ஷத்ரியன்னா, நீ பாண்டு புத்திரன், நீ க்ஷத்ரியன். பாண்டு புத்திரன் என்னோட புத்திரன், குந்தி புத்திரன், நீ சூரிய புத்திரன்னா. அதனால் நீ க்ஷத்ரியன்னு சொன்னோன்னா கவுந்தேயனை ஆயிடுற. அதான் அது பழைய கதை. நமக்கு புது கதை, இன்னும் புது கதை வேணும்னா, நேற்று வரைக்கும் ரவுடியாக இருந்தார், இன்னைக்கு பெருந்தகை ஆயிட்டாருன்னா, தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆனோன்னு பெருந்தகை ஆயிட்டார். முந்தா நேற்று வரைக்கும் ரவுடியாக பரம்பரையாக பல காலமாக ரவுடியாக இருந்தவர் இன்னைக்கு பெருந்தகைன்னா அவர் கட்சியோட தலைவர் ஆனோன்னு அப்படி ஆகிட்டார். அப்புறம் அவரை என்ன சொல்கிறார், அப்படிலாம் ஒரு ஆளே இல்லைன்னா, நான் ரவுடி கிடையாது, அப்படி ஆளே கிடையாது, இதெல்லாம் பொய்ன்னு அவரே மறுத்தார். இல்லை, அதெல்லாம் அது வேறு ஆளுன்னா, அது வேறு ஆள், அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை, நாங்கள் பரம்பரையாக இப்படித்தான்னா, பெருந்தகை தான்னா. ஏப்பா ஆமாம், ஞாத்தா ஞானம். ஆமாம், சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன். அதனால் என்னாச்சுன்னா, அதனால் அப்படி ஒரு ஆள் இல்லை, அது இல்லை, நான் அவன் இல்லை, நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. கரெக்டு தான், நம்ம அப்படி தான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் அஜ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் ஜீவன் நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகு அகர்த்தாவாயிட்டேன். அந்த ஆள் நான் இல்லைன்னா எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இப்போ நான் ஞானி ஆகிட்டேன், நான் ஜீவன் முக்தன் ஆகிட்டேன், நான் பரபிரம்மமாக ஆகிவிட்டேன்னா. அதனால் மற்ற பழைய பேர்களெல்லாம் அதெல்லாம் வேறு, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அதான் இங்கே. அதனால் நேயம் மாத்திரமாக ஆகிவிட்டார். அதனால் எத்தனை நாளைக்கு இங்கே கேள்வி அங்கே வர்றது, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை எத்தனை காலத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு சொல்கிற எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் உன்பால், நான் அறிபவன், இது அறியப்படும் பொருள், இந்த அறிவு எனக்கு இருக்கிறது அப்படின்னாக்கா தன்னை ஜீவனாகவே நினைத்து கொண்டு இருக்கிறான். நான் ஜீவன், ஏன்னா வர்றபோது அப்படி தானே வரான். ஆசிரமத்துக்கு வர்ற பொழுது, முமுட்சுவாக வர்ற பொழுது, பாடம் கேட்க வர்ற பொழுது, நம்ம வாஸ்தவமாக ஆத்மாவாக இருந்தாலும் நம்ம ஜீவனாக நினைத்து கொண்டு ஜீவனாக இருந்து தான் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு வர்றோம். அதுக்கப்புறம் ஸ்ரவணம் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குது, நான்கிற ஆத்மா எது, நான் யார் அப்படிங்கிற அந்த தத்துவ விஷயம் விசாரமாக இருக்குது. விசாரம் பண்ணி நான் உடம்பு இல்லை, மனது இல்லை, புத்தி இல்லை, நான் ஆத்மா என்று புரிந்து கொள்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஜீவன்கிற எண்ணமானது நீங்கி விடுகிறது. உடம்பு தான் நான்கிற எண்ணம் நீங்குது, மனது புத்தி இவைகளெல்லாம் நான்கிற எண்ணம் நீங்கி அப்புறம் நான் யாருன்னா அகம் பிரம்மாஸ்மி. அகம் மகா வாக்கிய விசாரம் பண்ணதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்னு ஆகிவிடுகிறார். அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் நமக்கு ஸ்திரமாயிட்டா, அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி இதுவரைக்கும் பிரம்மம் விசாரத்திற்குரிய விஷயமாக ஞேயமாக இருந்தது. படிக்க வர்ற காலத்தில், தத்துவபோதம் படிக்கிற பொழுது படிக்க வர்ற காலத்தில் அந்த பிரம்மம் இறைவன் அடையப்பட வேண்டிய பொருளாகவும் அடையப்பட வேண்டிய விஷயமாகவும் நான் அடைபவன், நான் ஒரு சாமானியமான ஜீவன் அல்லது பக்தன் அப்படின்னு அந்த துவைத்தம் இருக்குது. ஆனால் ஞாத்தா ஞேயம் ஞானம்ங்கிறது இருக்குது. ஆனால் விசாரம் பண்ணி இதில் சகுண பிரம்ம உபாசனையில் என்ன ஆகும்னாக்கா, அங்கேயும் உபாசனையில் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு பகவான் இருக்கிறார், நான் பக்தன், நான் அவரை தியானம் பண்ணுறேன்னு நீண்ட காலம் தியானம் பண்ணுறேன். அப்படி தியானம் பண்ணுற பொழுதும் சமாதி வரைக்கும் அவர் மனதில் சகுணமாக தாரணை தியானம் சமாதி வரைக்கும் போகிற பொழுது இந்த மனசு அந்த தியேய ரூபமாகவே, அந்த ஈஸ்வர ரூபமாகவே ஆகி இருக்கும். அப்பையும் அங்கே ஞேயம் மாத்திரமாக இருப்பார். அங்கே அதை திருப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறோம். நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதியில் நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்,
ஈஸ்வரனை தியானம் பண்ணி இருக்கிறேன், நான் பக்தன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். மற்ற விஷயங்களெல்லாம் மறந்து போயிடும், உலக விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். ஆனால் தியானம்ங்கிற ஒரு உணர்வு இருக்குது, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நிலையில் அந்த தியானம் பண்ணுகிறேன், நான் தியானம் பண்ணுபவன்கிற உணர்வு போய் மனசு அந்த ஈஸ்வர ரூபமாகவே இருக்கும். அதான் நிர்விகல்ப சமாதி. ஆனால் அதில் என்ன ஆகுது, அப்படி சமாதியில் இருக்கிற வரைக்கும் அவர் நியாய மாத்திரமாக இருக்கிறார். நான்கிறது இல்லாமல், பக்தன்கிற உணர்வு இல்லாமல் அந்த ஈஸ்வரனாகவே இருக்கிறார். அதுக்கப்புறம் தியானம் களைஞ்ச பிறகு என்னாச்சுன்னா திரும்ப பக்தனாகிட்டார். திரும்ப அவர் ஏன்னா அந்த ஈஸ்வரன் வேறு தானே, அவர் ஈஸ்வரன் வெளியே வேறையாக இருக்கிறார். நான் உபாசனை பண்ண காலத்தில் அதுவாக இருந்தேன். அதுக்கப்புறம் உபாசனை முடிஞ்சு தியானம் களைஞ்ச பிறகு என்னது, பகவான் அங்கே இருக்கிறார், நான் பக்தனாக இருக்கிறேன்னு திரும்ப அந்த பேத உணர்வு வரும். ஆனால் இங்கே நம்ம வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மின்னு புரிந்து கொண்டு தியானம் பண்ணுற பொழுது, தியானம் பண்ணுகிற விஷயம் ஆரம்ப காலத்தில் நமக்கு வேறாக தியானம் பண்ணுபவன் நான் ஒரு ஜீவன், நான் முமுக்ஷு, நான் ஆத்மாவை அடைய வேண்டும், அல்லது ஆத்மா ஸ்வரூபத்தில் என்னுடைய மனமானது லயமாக வேண்டும்னு நம்ம தியானம் பண்ணுறோம். தியானமே என்னது, வேதாந்த சாஸ்திர விசாரம் தான். எது நான் இல்லைன்னு விசாரம் பண்ணி நேத்தின்னு உடம்பு மனசு புத்தி இவைகளெல்லாம் நீக்குகிறோம். நீக்கிற பிறகு மிச்சமாக என்ன இருக்குது, நான் மாத்திரம் இருக்குது. அதனால் இங்கே அந்த ஜீவ புத்தி ஜீவ பாவமானது மித்யா என்று தெரிந்து கொண்டு அதை நீக்கி விடுகிறோம். அதனால் இங்கே 2 பேர் இல்லை, 2ங்கிறது ஆரம்பத்தில் இருந்தாலும் ஒன்று தான் நிஜம், ஒன்று நிழல். அங்கே துவைத்தத்தில் என்னது, பக்தன் பகவான் 2மே நிஜம். அவரும் பரமசத்தியம், இந்த ஜீவபாவம் இவர் ஜீவனாக இருக்கிறது, அல்பஜனாக இருக்கிறதுங்கிறதும் பரமசத்தியம். அதனால் அங்கே துவைத்தம் இருந்து கொண்டே இருக்குது. இங்கே ஆரம்பத்தில் அஜ்ஞான காலத்தில் துவைத்தம் இருந்தாலும் சாஸ்திர விசாரம் பண்ணி ஆத்மாதான் சத்தியம், இந்த 4 ஜீவன் அத்தியாசம், வெறும் பிரதிபிம்பம், வெறும் கல்பித்தம், வாஸ்தவம் இல்லைன்னு இவன் புரிந்து கொள்ளுகிறான். அப்போ என்னாச்சு, இந்த ஜீவன் நிழல் மாதிரி ஆயிடுறான், நிஜம் ஆத்மாவாக. ஆத்மா ஒன்று தான் நிஜம், இந்த இதுவரைக்கும் இருந்த ஜீவனாகிய நான் வெறும் பிரதிபிம்பம், வெறும் நிழல், வெறும் அத்தியாச மாத்திரம். இந்த சரீர சம்பந்தத்தினால ஏற்பட்டது, இல்லை அஜ்ஞான காரியமாக ஏற்பட்ட ஒரு கல்பித்தம்னு புரிந்து கொண்டு இந்த கல்பனையை விட்டு விடுகிறான். விட்ட பிறகு என்னது, அவன் ஆத்மாவாக இருக்கிறான். அதனால் அங்கே ஆத்மாங்கிறதும் ஞானிங்கிறதும் வேற இல்லை. ஆத்மாதான் தான் அஜ்ஞான காலத்தில் இருந்த பொழுது ஜீவனாக தன்னை கருதியது. அதே ஆத்மா ஞானத்தை அடைந்து நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகு அது ஞானியாக இருக்கின்றது. ஆனால் பாரமார்த்திகமாக அந்த விகாரமும் இல்லை. அதனால தான் பாரமார்த்திகமாக இல்லை என்றாலும் இது விவகாரத்தில் அப்படி இருக்குன்னு இங்கே காமிக்கிறார் ஆச்சாரியர் அதை காமிச்சிருக்கிறார். ஆனால் பாரமார்த்திக பரமார்த்தத்தக அவிக்கிரியக ஏவ ஆத்மா. பரமார்த்தமாக அது அவிக்கிரியமாக ஒரு நாளும் அஜ்ஞானத்தை அடைஞ்சு ஜீவன் ஆகலை, சம்சாரி ஆகலை, ஆனால் மாதிரி இருந்தது. இப்போ ஞானத்தை அடைந்து அது ஞானி மாதிரி இருக்கிறது. அஜ்ஞானி மாதிரி இருந்தது, இப்போ ஞானி மாதிரி இருக்கிறதுனா அங்கே ஞானிங்கிறது கூட அப்புறம் இல்லை, அது மாத்திரம். ஞானி மாதிரினா அதுவும் கஷ்டம். ஞானி மாதிரி இருந்ததுனாக்கா அது கஷ்டம். அப்போ அது ஆத்மாவாகவே தன்னுடைய யதார்த்த சுரூபத்தை புரிந்து கொண்ட பிறகு நேயம் மாத்திரமாய் இருக்கின்றது. அதான் பாட்டு. அதனால் நேயம் மாத்திரம். மாதிரினாக்கா அது மாதிரி தான், அது ஒரிஜினல் ஆகாது. வாசனைங்கிறது இருக்கிற வரைக்கும் மாதிரி தான் வச்சுங்களா. அதனால் வாசனை இருக்கிற வரைக்கும் நான் பிரம்மம் மாதிரின்னா, அதனால் வாசனை போனால் நான் பிரம்மாவத்தினால்தான் வாசனாக்கிரயங்கிறத அங்கே வலியுறுத்தி சொல்கிறார். கேவலத்தன்மை, கேவலி பாவம்ங்கிறது ஞான வாசிஷ்டத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த அகங்காரம் மமக்காரங்கிறது மித்தியான்னு புரிந்து கொள்வது மட்டுமில்லை, அது முற்றிலும் நீங்க வேண்டும், முற்றிலும் ஒழிய வேண்டும். அதான் வாசனை. அது ஒழியாமல் இருக்கிற வரைக்கும் ஞானமும் இருக்கும், வாசனையும் இருந்தாக்க ஜீவபாவமும் இருக்கின்றது. அது போனால் தான் கேவலத்தன்மை, இல்லைன்னா கேவலமான தன்மை. தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல,
அறகுறையாக தெரிஞ்சது தான் பிரச்சனையாக இருக்குன்னா அதனால் அப்படி. அதனால் நேய மாத்திரமாய் ஜீவன் முக்தவர் ஆனவர் அப்படின்னு வருது. அதனால் அவிக்கிரியா ஏவ. ஆனால் இப்படி தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டவர். ஆத்மாவை அறிந்து கொண்ட பிறகு அல்லது ஆத்மா தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்ட பிறகு அப்படியே போடலாம். ஏன்னா ஞானம் இருக்கிற வரைக்கும் தானே ஜீவன் இருக்கிறான். ஞானம் வந்ததுக்கப்புறம் ஆத்மா மாத்திரம்தான் இருக்குது, ஜீவன்கிற ஒன்றே இல்லைங்கிற பொழுது ஆத்மா தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட பிறகு அறிந்து கொண்ட பிறகு ஜீவன்கிறது சரீரம் இருக்கிற வரைக்கும் இருக்குது. அதனால் சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன்னு ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ஜீவன்கிறது மித்யா கல்பிதம்ங்கிற ஞானத்தோடு இருக்குது. அதில் சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த பசிதாகம்லாம் இருக்கே, மற்றதெல்லாம் இருக்குது. அதனால் தன்னை ஆத்மானு இவன் புரிந்து கொண்டாலும் இந்த ஜீவன் இதுவரைக்கும் நான் ஜீவன் நினைத்திருந்தது அத்தியாசம், கல்பனை. அது சத்தியமாக நினச்சிருந்தோம், இப்போ சத்தியம் இல்லை, அத்தியாசம்னு புரிந்து கொண்ட ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தோட உலக விவகாரத்தை பண்ணுவார். அதை ஞானவாசிடத்துலையும் பார்க்குறோம். அந்த ஞானத்தோட ஞானம் மறக்காமல் சரீரம் இருந்து சரீரத்திலிருந்து விவகாரம் பண்ணாலும் அதனால் சம்சாரம் இல்லை, அவன் ஏகாந்த வனத்தில் இருப்பவன் தான் அப்படிங்கிறதையும் ஞானவாசிட்டம் அதான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கு. சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவத்துவங்கிறது மித்யாவாக இருக்குது. அதனால் அது பாதித்த அகங்காரம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அகங்காரம் ஏன்னா விவகாரம் பண்ணுறப்போ சரீரம் போது நான் சொல்ல மாட்டேன், சாமி சொல்லுவாங்க. இந்த பிரம்மம் அந்த பிரம்மம்னு சொல்ல முடியாது. அதனால் நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னேன். இந்த பிரம்மம் அங்கே போச்சு இங்கே வந்தது அப்படின்னா பிரம்மம் எப்படி போகும் வரும் சொல்ல முடியாது. அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் சரீரம் இருக்கிற வரைக்கும் நான்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். சரீரத்துக்கு பசிதாகம் இருந்தால் அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம். அல்லது ஸ்வதர்மம் என்ன இருக்கோ அதை நம்ம குடும்ப கடமைகள் இல்லறத்தில் இருந்தால் இல்லற கடமைகள் எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த அகங்காரம் அப்போ அங்கே அகங்காரம் இருக்கலாம், நான்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் அது பாதித்த அகங்காரம், அது சம்சாரத்தை உண்டு பண்ணக்கூடிய அகங்காரம் அல்ல. அதனால் அது பிரச்சனை இல்லை. அது எரிந்த கயிறு மாதிரி. எரிந்த கயிறு பார்க்கறதுக்கு கயிறு மாதிரியே இருக்கும், ஆனால் அது கட்டுவதற்கு பயன்படுத்த முடியாது, அது பயன்படாது. அந்த மாதிரி இந்த சரீரம் இருந்து உலக விவகாரங்கள்லாம் இருந்தாலும் அது மித்யான்னு புரிந்து கொண்ட ஞானம் வந்ததுனால மித்யா ஞானம் வந்த உடனே என்ன மித்யா சத்தியத்தை பற்றிய ஞானம் இது மித்யாங்கிற ஞானம் வந்த உடனே அது இருக்கும், மித்யாவாக இருக்கும். விவகாரங்களும் மித்யாவாக நடந்து கொண்டு இருக்கும். அதனால் வீட்டில் சண்டை போட்டாலும் மித்யா சண்டை. அந்த சண்டை ஏதோ கோபம் அதெல்லாம் வந்தாலும் காமம் கோபம் எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் மித்யாங்கிற ஞானத்தோட அதை நல்லாவே பயன்படுத்தலாம். ஒரு நடிகர் நடிக்கிற பொழுது நடிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடிக்கிறான்ல, ரொம்ப நல்லா நடிக்கிறான்ல, ரொம்ப பெர்ஃபெக்டாக அப்படி நடிக்கிறான். உண்மையான பிச்சைக்காரனோட இவன் பிச்சைக்காரனும் நல்லா நடிக்கிறான். உண்மையான கூலிக்காரனோட இந்த ஹீரோ 100 கோடி வாங்கிட்டு கூலிக்காரனாக நடிக்கிறான். 100 கோடி வாங்கிட்டு அப்போ என்னதான் நடித்தாலும் என்னதான் லைவாக நடித்தாலும் அவருக்கு நான் கூலிக்காரனுங்கிற எண்ணம் இருக்காதே. நான் கோடீஸ்வரன் தானே, உண்மையான வாஸ்தவமாக நான் கூலி இல்லை, ஆனால் நடிக்கிறேன்னா. ஆனால் அதை உண்மையான கூலிக்காரனோட நல்லா நடிக்கணும். அதுக்கு தான் தேசிய விருது கொடுப்பான். அதனால் என்னன்னா ஒரு சினிமாவில் ஹீரோ நடிக்கிறாருன்னா அவர் ஏழையாக நடிக்கிறார், இல்லை பிச்சைக்காரனாக நடிக்கிறாருன்னா உண்மையான பிச்சைக்காரனுக்கு 10 பேர் உட்கார வச்சுருப்பான். உண்மையான கூலி ஆட்களுக்கு கூலி வேலை செய்கிறவர் உழைப்பாளிகள் 10 பேர் இருப்பான். அவனுக்கு வாழ்க்கை யதார்த்தமாகவே அதான் வாழ்க்கை. அவனுக்கு எவனும் அவார்டு கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த ஹீரோவுக்கு சிறந்த நடிகர்னு தேசிய விருது கொடுப்பான்னா. அப்போ என்னது யதார்த்தமாக அதுலேயே இருக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்டாக நடிக்கிறாருன்னு அவருக்கு தான் பரிசுனா. மித்யா டெவனிஷன் நம்ம காணல் நீர் தான். காணல் நீர் தெரியுது, ஆரம்பத்தில் தாகம் இருக்குது. காணல் நீர் மித்யாங்கிறது நமக்கு தெரியாத பொழுது, அதாவது சத்தியம் உண்மையிலேயே இருக்குன்னு நினைக்கிற பொழுது என்ன பண்ணுறோம், அதை நோக்கி ஓடுறோம். அதை பார்க்குறக்கு அந்த தாகத்தை தீர்க்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நோக்கி போகிறோம். அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி அல்லது அனுபவத்தில் பக்கத்தில் போய் பார்த்த உடனே அது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரிகின்றது.
அது நம்ம அந்த மான் தான் உதாரணம் சொல்கிறோம். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமரீச்சிக்கா அதை பார்த்து என்ன பண்ணோம்னா, அந்த பாலைவனத்தில் இருக்க உயிரினம் தூரத்தில் தண்ணி வேறு எங்கேயுமே இல்லை, இதுக்கும் ரொம்ப தாகமாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ தூரத்தில் பார்த்தா அந்த பாலை நிலத்தில் தண்ணீர் இருக்கிறதா தெரியுது. இது அங்கே தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி தாகத்தில் ஓடி போய் பார்த்தா அங்கே தண்ணீர் இருக்காது. ஆனால் அந்த இடத்துலேருந்து திரும்பி பார்த்தா அது எங்கேருந்து போச்சோ அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறதா தெரியுமா. திரும்ப அங்கேருந்து இங்கே வர வேண்டியது. இங்கே வந்து தண்ணீரெல்லாம் ஏமாற்றம், திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறதா தெரியுமா. இப்படியே போய் வந்து அது பாட்டு சும்மா உட்காந்துருந்தா கூட அவ்வளோ டயர்டாக இருக்காது, கொஞ்சம் சமாளிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இங்கே ஓடி ஓடி டயர்டாகி அது இறந்து போயிடுமா அப்படி. அப்போ அதுக்கு அந்த விவேகம், இது வந்து பொய்யுங்கிற ஞானம் வர்றதுக்கு இல்லை. ஆனால் மனிதன் அப்படித்தான் இருக்கான். இங்கேருந்து அங்கே ஓடி, அங்கேருந்து இங்கே ஓடி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு மாற்றி மாற்றி ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் விவேகம் வந்து இது மித்தியான்னு புரிந்து கொண்டா அதுக்கப்புறம் அந்த பிரவருத்தியானது இருக்காது. அதுக்கப்புறம் காட்சி இருக்கலாம். அதே மனிதனுக்கும் அது தெரியுது. நம்மளும் தார் ரோட்டில் பார்த்தாக்கா, தார் ரோடே பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. தார் ரோட்டில் பார்த்தாக்கா அந்த தோற்றம், காணல் நீருங்கிற தோற்றம், அது வெறும் தோற்றமாக தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நமக்கு விவேகம் இருக்கிற பொழுது அது வெறும் தோற்றம் மாத்திரம்னு அதை நோக்கி பிரவருத்தி இல்லை. ஆனால் அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் தோற்றமாக இருக்குது, அது மறையிறதில்லை. அது அப்படியே தானே இருக்குது, அந்த தோற்றம் இருக்குது. அது மித்தியாங்கிறதுனால நம்ம பிரவருத்தியை நிறுத்திடுறோம், அதை நோக்கி ஓடுறதை நிறுத்திடுறோம். அதே மாதிரி உலகம் வந்து இளம் பருவத்தில் இருக்கிற பொழுது, டீனேஜில் இருக்கிற பொழுது இந்த சினிமா, இந்த விஷயங்கள் எல்லாம் சத்தியமாக தெரியுது. அப்போ அதுக்கு பின்னாடி அவன் ஓடுறான், அதுக்காக ரசிகர் பண்ணுற ஆரம்பி அது இது பண்ணு அப்படி அதுக்கு பின்னாடி ஓடுறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 20-30 வயசு திருமணம் ஆனாலே அது வந்து அது மித்தியாங்கிறது புரிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அதற்கு மயங்கி போகிறதில்ல. பொழுதுபோக்குக்காக போகிறோம், சினிமா பார்க்குறான், வர்றான். அதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு தீவிரம் இல்லையே, அது போய் வெறும் தோற்றம், அதுக்கு நம்ம யதார்த்த வாழ்க்கைக்கு அது பயன்படாதுன்னு புரிந்து கொண்ட பிறகு அதன் மேலே இருக்க மோகம் நீங்கிடுது. பொழுதுபோக்குக்காக சினிமா பார்க்கலாம், ஏதோ பண்ணலாம், போய்விடும். அந்த சினிமா இருந்தால் யதார்த்த வாழ்க்கையே அப்படி ஒரு கற்பனையாக, மனக்கற்பனையினால தான் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் உலகம் இருக்குது. அதெல்லாம் ஞான வாசியத்தில் சொல்கிறாரு, அதெல்லாம் உலகம் அப்படித்தான் இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட 40-50-60 வயசுக்கு மேலே இல்லை தத்துவ சாஸ்திர விசாரம் பண்ண பிறகு நமக்கு தெரிஞ்சால் ஒட்டுமொத்த இந்த உலகமும் வெறும் மித்யா, காணல் நீர், தோற்றம் மாத்திரம். என்ன அர்த்தம்? இது எங்கே போனாலும் நமக்கு முழுமையான திருப்தி, நம்மளுடைய தாகத்தை போக்காது. அதனால் சம்சார தாபம்னு சொல்கிறோம். சம்சார தாபம் இந்த உலக விஷயங்களால் போகாது அப்படிங்கிறது தான் ஞானம். அதனால் அது எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, இல்லை எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, இந்த பூலோகத்திலேயோ இங்கே இருந்தால் இல்லை வெளிநாடு போனால், அமெரிக்கா போனால் சரியாயிருமான்னு, அங்கே போனாலும் சரியாகாது. இல்லை மேல் உலகம், தேவலோகம் முதலான லோகங்களுக்கு போனாலும் அங்கேயும் சரியாகாது. ஏன்னா அதுவும் நிரந்தரமாக இருக்கிறதில்ல. அங்கே இருக்கிற வரைக்கும் இங்கேயோட கூடுதல் சுகமாக இருக்கலாம். ஆனால் க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விஷாந்தின்னு, புண்ணியம் தீர்ந்த உடனே திரும்ப இந்த பூலோகத்துக்கு வந்தாகணும். விசா முடிஞ்சால் திரும்ப தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாகணும். இங்கே தான் வந்தாகணும். இதே பாலிட்டிக்ஸ் இதுக்குள்ளதான் இருந்தாகணும் அப்படிங்கிறது இருக்குது. மனித பிறவியோ இல்லை மனித பிறவிக்கு கீழேயோ போகும் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தோட உதவியினால் நமக்கு தெரிகின்ற பொழுது இது எல்லாமே மித்யா, காணல் நீர்னு புரிந்து கொள்வது. இப்போ மித்யாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அதனால் நமக்கு நம்மளுடைய தேவையானது பூர்த்தியாகாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு முழுமையான நிறைவு, குறைவில்லாத நிறைவு, அல்லது பரிபூர்ண ஆனந்தம், அல்லது துக்க நிவர்த்தி, நிரந்தரமான துக்க நிவர்த்தியோ நிரந்தரமான ஆனந்தமோ இந்த உலக விஷயத்தில் எதில் இருந்தும் கிடைக்காது, எந்த லோகத்தில் இருந்தும் கிடைக்காது, எந்த சரீரத்தில் இருந்தும் கிடைக்காது. அதனால் அது மித்யா. அப்போ எங்கே தான் கிடைக்கும், எப்படித்தான் கிடைக்கும்னா, அது வந்து இறைவனை, ஈஸ்வரனை அடைகின்ற பொழுது தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஞானம் சாஸ்திரம் சொல்லுது. சரி, ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஆத்மாவாக இருக்கிறாருங்கிறத முடிவு. ஆரம்பத்தில் வைகுண்டத்தில் இருக்கார், கைலாசத்தில் இருக்கிறார், அதனால் வழிபாடு பண்ணணும், பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும் எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே அவரே என்ன சொல்கிறார், பகவத்கீதையில் பகவானே என்ன சொல்கிறார், தத்துவமசி தான் சொல்கிறார். நான் வந்து உனக்குள்ளேயே ஆத்மாவாக இருக்கிறேன்னு தத்துவ சாஸ்திரங்களை படிக்க சரியை கிரியை யோகம்லாம் பண்ண பிறகு ஞானத்துக்கு வர்ற பொழுது தத்துவ ஆத்மாவாக இறைவன் இருக்கின்றார். அதனால் எந்த நிறைவை நீ வெளியே தேடிக்கொண்டு இருந்தாயோ அது உன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. அதனால் நான் ஆத்மான்னு புரிந்து கொண்டு இதுவரைக்கும் எந்த ஒரு
ஜீவன்னு தன்னை நினைத்து கொண்டு உலகத்தில் சுகத்தை தேடிக்கொண்டு இருந்தாரோ அந்த ஜீவனே பொய்ன்னு புரிஞ்சுக்கிறார். உலகம் பொய்ன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். உலகம் பொய்ன்னு புரிஞ்சு கொண்டு தத்துவ சாஸ்திர விசாரத்துக்கு வந்தால் எவன் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தானோ இது வேணும் அது வேணும்னு தேடிக்கொண்டு இருந்தானோ அவனே பொய்யினான். அதனால் நானே பொய், என் நெஞ்சும் பொய்னா, இந்த தேடுகிறவனே பொய்யான ஆள். அதனால் இது உண்மை இல்லைன்னு புரிந்து கொண்டு அப்போ எது உண்மைனா உண்மையானது ஒன்று தான் ஆத்மா. அந்த ஆத்மா அது நம்மளது யதார்த்த ஸ்வரூபம், அது பூர்ணமானது, பிறப்பு இறப்பு இல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு அதுவாகவே இதுவரைக்கும் சரீரத்தை மையமாக கொண்டு நான்கிறது இருந்தது. இப்பொழுது சச்சிதானந்த ஆத்மா நான்கிற ஞானம். அதோட அதுக்கு மேலேயும் சரீரம் இருக்குது, உலகம் இருக்குது. ஆனால் அந்த ஞானத்தோட உலகத்தில் விவகாரம் பண்ணுகிறோம். அது பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த ஞானத்தோட விவகாரம் பண்ணணும். சினிமா பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே அது சினிமான்னு தெரியுது. ஆனால் கொடுத்த காசுக்கு அது எவ்வளோதான் மொக்க படமாக இருந்தாலும் உட்காந்து பார்த்துட்டு தானே வெளியே வரணும். அப்புறம் கொடுத்த காசுக்கு இருந்து ஆகணுமே. அதனால் அது கொஞ்சம் காலத்தை பார்த்து ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அது போர் அடிக்க ஆரம்பித்தாலும் அதை உட்காந்து முழுசாக பார்த்துட்டு தான் வெளியே வர்றோம். அதுக்கெல்லாம் வர முடியாது. அந்த மாதிரி அதில் வேணால் கொஞ்சம் நடுவில் எதிர்த்து வர்றதுக்கு இடைவேளையில் வெளியே வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கலாம். இங்கே அப்படி இல்லை. இந்த சரீரத்தில் இருக்கிற போது அப்படி இல்லை. பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகணும். அப்போ என்னென்ன அதை வேடிக்கையாக பொழுதுபோக்காக பார்க்க வேண்டியதுதான். ஆனால் ஆத்மா அதனால் அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய நிறைவுக்காக திருப்திக்காக எதையும் செய்வதற்கு இல்லை. அதனால் அதுக்கப்புறம் கர்மாங்கிறது இல்லை. ஏன்னா தன்னை பூர்ணமானவராக அறிந்து கொண்டார். தனக்கு அந்நியமாக செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவதாக அடையிறதுக்குன்னு ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லை. எது இரண்டாவதாக இருக்கிறதா தோன்றுகிறதோ அதெல்லாம் தோற்றமாக்கிடும். அதனால் அதை அடையணுங்கிறதுக்கான கர்மா இல்லை. அப்புறம் அடையணுங்கிறதுக்கான தேவை இல்லை. தன்னை ஆத்மா பூர்ணமானவர் என்று புரிந்து கொண்டு அதிலேயே மனசு இருந்தால் அங்கே தான் பிரச்சனை. இந்த வாசனை அதை இருக்க விடுறது இல்லை. அப்படி ஸ்வரூபத்திலேயே மனசு இருந்துட்டால் அது அதனால தான் நீர்மை தீர்வாய்னு சொன்னார். நம்ம இதில் மனத்தினால் நீர்மை தீர்வாய்னு ஞான வைசேஷத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. இதெல்லாம் மித்தியான்னு புரிந்து கொண்டு ஸ்வரூபத்திலேயே மனதை நிறுத்தி இருந்தால் இந்த உலகம் துக்கமாக உலக விவகாரங்கள் இருக்கும். ஆனால் அது பந்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்காது. நமக்கு என்னென்னா காணல் நீர் மித்தியாங்கிறது புரிஞ்சு போச்சு. ஆனால் தாகம் இருந்துக்கிட்டு இருக்கேன். மனசில் தாகம் இருந்தால் அப்போ அந்த தாகத்தை போக்குறதுக்கு ஏதாவது கொடுத்தாடும் இல்லை. தாகம் இல்லாமல் போனால் தான் பிரவர்த்தி நிற்கும். வெளியே இருக்க பொருள் மித்தியாவானது பொய்யானதுன்னு தெரிஞ்சாலும் நமக்கு தாகம் இருக்கிற வரைக்கும் அப்போ அது பொய்னா வேறு எது உண்மை? தாகத்தை எப்படியாவது சரி பண்ணி ஆகணுமே. அந்த துக்கம் போயாகணும்ல. மனசில் இருக்க துக்கம் போகாமல் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. வெளியே இருக்க விஷயம் பொய்யினாலும் அது உண்மை இல்லைன்னு தெரிந்தாலும் நம்ம மனசில் துக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அதனால் குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல், நல்லது இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் தினம் போய் குடிக்கிறானே. ஏன்னா அது குடித்தா தான் கொஞ்சம் மனசாந்திங்கிறது வருகிறதுன்னா அது மனசில் இருக்க துக்கம் இருக்குங்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி வேணும். அதனால் அது உடம்புக்கு கெடுதல், நல்லதில்லை அப்படின்னு தெளிவாக இருக்கிற பொழுது, காலையில் தெளிவாக இருக்கிற பொழுது அது வேறு வாயினா அது வேறு வாயாக இருக்குது. அப்புறம் சாயந்தரம் அது வேறு வாயாக மாறிடுது. மைண்டு மாறிடுது. ஏன்னா பிரச்சனை தீரலை. அது பிரச்சனைக்கு சரியான தீர்வு இல்லைன்னு தெரிந்தாலும் எது சரியான தீர்வுன்னு கிடைக்காத பொழுது சரி ஒன்றும் இல்லைன்னா இதையாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் அங்கே பக்திங்கிறது இல்லாமல் போனதோட விளைவது. உலகம் ஞானத்துக்கு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலக வாழ்க்கையில் ஏமாற்றம் தோல்வி வர்ற பொழுது அங்கே ஆறுதலாக இருக்கிறது கடவுள், ஆன்மீகம், பக்தி தான். ஆன்மீகம் பக்தியை கல்வியில் இருந்து கலாச்சாரத்தில் இருந்து நம்ம மனசில் இருந்து எடுத்துட்டா அப்போ அவனுக்கு மாற்று வழி இல்லையே. இந்த உலக பிரச்சனையிலேருந்து தீர்வுக்கு இல்லையே, வழியே இல்லையே, மருந்தே இல்லையே. அப்போ என்னது? தப்பான விஷயத்தை தேடி போகிறதுங்கிறது நடக்குது. சரியானது கொடுக்கப்படாததுனால அது தவறான விஷயத்துக்கு போகிறார். நல்லா கை நிறையா பணம் சம்பாதிச்சாலும் சரி ஞாயிறில் என்னென்னா அதுக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ பார்ட்டி கூட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தை பக்திக்கு ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணாக்கா அந்த ரிலாக்ஸ் கிடைக்கும். உண்மையிலே ரிலாக்ஸ் கிடைக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாத ரிலாக்ஸாக கிடைக்கும்.
அது தெரியாததுனால அது தேவையில்லை, அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னதுனால இப்போ ரொம்ப பகுத்தறிவு பூர்வமாக மற்ற லௌகிக்க விஷயங்கள் எல்லாம் இந்த போதை வஸ்துக்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அது இருக்குது. அதனால் திராவிட மாடல் பகுத்தறிவு ரீதியாக போதை வஸ்துக்களுக்குள்ளே ஆறுதல் தேடிக்கொண்டிருக்கின்றது. அது ஆரிய மாடல் இல்லை ஆன்மீக மாடல், அதுக்கு கடவுள் வச்சுருந்தது. கடவுளை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும்? சாத்தான் தான் வரும். அதான் இருக்குது. சரி சரி, அதனால் நம்ம இங்கே அதுக்கு மேலே போவோம். அதனால் ஆத்மா ஞானி, ஞானியும் ஆத்மாவும் வேற வேற இல்லை. ஏன்னா இவருடைய ஞானமே அதான், நான் ஆத்மாங்கிறது தான் ஞானம். ஆத்மா அவிக்கிரியங்கிறதுனால, அகர்த்தாங்கிறதுனால இவன் அதற்கு மேலே செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வார்த்தை பண்ணிச்சு, அடுத்த வரி படிப்போம். விதுஷः கர்ம அசம்பவ வச்சனாத் யானி கர்மாணி சாஸ்திரேன விதீயந்தே தானி அவிதுஷः விஹிதானி இதி பகவதः நிச்சயः அவகம்யதே. இங்கே ஆச்சாரியார் கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்கிறார். அது அடுத்த பூர்வ பட்சத்துக்கான விஷயமாக இருக்குது. பகவானுடைய கருத்து என்ன? பகவான் ஏன் ஆத்ம ஞானத்தை சொல்லணும்னா, ஏன்னா இவனுக்கு சோகம் மோகம் பிரச்சனை, மனசில் கவலையோடு இருக்கிறான், செயல்பட முடியாதவனாக ஆகிவிட்டான். அப்போ அவனை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது மருந்து மாத்திரை கொடுக்கணும், இல்லை மந்திரிச்சு ஏதாவது தாயத்தை கட்டி விடணும், இல்லை விபூதி கொடுக்கணும். அதான பகவான் பண்ணியிருக்கணும். சாமியார்ட்ட தானே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பகவான் அதை பண்ணலை. அவனுடைய சோகம் போகிறதுக்கு ஏதோ ஊக்க மருந்து கொடுத்தாக்க எந்திரிச்சு நின்று சண்டை போட ஆரம்பிப்பான். அதெல்லாம் பண்ணாமல் தத்துவ ஞானத்தை சொல்கிறார், ஆத்மாவை பற்றி சொல்லுகின்றார். ஏன் சொல்லணும்? அதுக்கு தான் ஆச்சாரியருங்க இந்த விளக்கம் கொடுக்குறார். விதுஷக கர்ம அசம்பவ வச்சனாத், ஞானிக்கு கர்மம் அசம்பவம் என்ற வச்சனம் வர்றதுனால என்பது சித்தமாவதினால், இதில் கர்மத்துக்கு சாத்தியம் இல்லை, ஞானிக்கு கர்மா இல்லை. ஆச்சாரியர் சொல்லிட்டார், கதம் ச புருஷ, அவன் எப்படி செய்வான், எப்படி செய்வான் அப்படின்னு கேட்டதுனால அவனுக்கு கர்மா இல்லை. அதனால் ஞானிக்கு கர்மா இல்லைங்கிறத பகவான் தெளிவாக சொல்லிட்டார். அதனால் சாஸ்திரத்தில், எங்கள் கர்ம காண்டத்தில், வேறு பகுதிகளில் தத்துவ பகுதிகளை விட்டுட்டு கர்ம காண்டத்தில் யானி கர்மாணி சாஸ்திரேன விதீயந்தே, எந்த கர்மாக்கள் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ தானி அவிதுஷக விகிதானி இது பகவதக நிச்சயக, அதெல்லாம் அஜ்ஞானியை குறித்ததுன்னா. ஞானிக்கு கர்மா இல்லைன்னு பகவான் இங்கே தெளிவாக சொல்லிட்டதுனால சாஸ்திரங்களில் என்னெல்லாம் கர்மா சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அஜ்ஞானிகளை குறித்தது என்பது பகவானுடைய கருத்து, பகவானுடைய நிச்சயம், உறுதியான கருத்து என்று அவகம்யதே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த கர்மா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் அஜ்ஞானிக்கு தான் சொல்லியிருக்கு, ஞானிக்கு இல்லை. ஏன்னா ஞானிக்கு கர்மா பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இவருடைய ஞானமே நான் ஆத்மா என்பது, ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது, பூர்ணமானது, அப்புறம் மாறுபாடு இல்லாதது. அதனால் கர்மா பண்ண வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. அப்படி சொன்னால் உடனே பூர்வபக்ஷி கேட்கலாம், கர்மங்கள் எல்லாம் அஜ்ஞானிக்குன்னா இந்த ஞானம் யாருக்குன்னு? அதுவும் அஜ்ஞானியை பார்த்தானே சொல்லுது. ஞானிக்கு ஞானத்தை சொல்ல வேண்டியது இல்லைல்ல, ஞானியாக இருக்கிறவனுக்கு ஞானத்தை சொல்ல வேண்டியது இல்லை. அதே சாஸ்திரம் ஞானத்தை உபதேசம் பண்ணுதுன்னா ஞானத்தை யாருக்கு உபதேசம் பண்ணுது? அஜ்ஞானிக்கு தான் உபதேசம் பண்ணுது அப்படிங்கிறது பூர்வபக்ஷம். அப்போ அதுவும் ஞானமும் அஜ்ஞானிக்கு தான் உபதேசம் பண்ணுது, கர்மமும் அஜ்ஞானிக்கு தான் உபதேசம் பண்ணுது. அப்படின்னா ஏன் அது வேற இது வேறன்னு ஏன் பிரிக்கிறீங்கன்னு கேள்வி. பூர்வபக்ஷம் படிக்கலாம். நனு வித்யா அப்பி அவிதுஷக ஏவ விதீயதே விதித வித்யஸ்ய பிஷ்டபேஷணவத் வித்யா விதான ஆனர்த்தக்யாத்
தத்ர அவிதுஷः கர்மாணி விதீயந்தே ந விதுஷः இதி விசேஷः ந உபபத்யதே நனு வித்யா அபி அவிதுஷः ஏவ விதீயதே. இந்த வித்தியும் கூட அவித்வானுக்கு தான், அஞ்ஞானிக்கு தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இல்லை அது ஞானிக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அது எது மாதிரினா அரைச்ச மாதிரியே அரைக்கிற மாதிரி. சரி, அது உதாரணம் தான் கொடுத்துருக்கோம். பிஷ்ட பேஷனை பார்த்திங்கன்னா ஏற்கனவே அது ஞானியாக இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு ஞானத்தை சொல்லணும், வேண்டியது இல்லையே. அதனால தான் நிறைய பேர் கிளாஸுக்கே வர்றதில்லை. ஏற்கனவே அவங்க ஞானியாக இருக்காங்க, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டுன்னு ஒரு கிளாஸோட போதுன்னா அது என்ன திரும்ப சொல்ல போகிறீங்க, அப்புறம் என்னன்னு வர்றதில்லை. அதனால் விஷ்ட பேஷனை பார்த்துனா அதனால் இது ஆனர்த்தக்கியம்ட்ட. இந்த இது அஞ்ஞானிக்கு தான் சொல்லப்பட்டு, ஞானிக்கு இதை சொன்னாக்கா அது அர்த்தம் இல்லாது பிரயோஜனம் இல்லாது, ஏற்கனவே அதில் தான் இருக்கிறான். அஞ்ஞானிக்கு தான் சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அப்போ கர்மா அஞ்ஞானிக்காக சொல்லியிருக்கு, இங்கே ஞானி விஷயம் வேறேன்னு ஏன் பிரிக்கணும்னா அதான் கேட்குறேன். அதனால் தத்திர அவிதுஷக கர்மாணி விதீயந்தே ந விதுஷக இது விசேஷக ந உபபத்தியது. விசேஷமாக தனியாக பிரித்து சொல்கிறது பொருத்தமில்லாதது. ஞானமும் கர்மாவும் ரெண்டுமே அஞ்ஞானிக்கு தான் சொல்லப்பட்டு இருக்குது. அதனால் கர்மாக்கள் எல்லாம் அஞ்ஞானிக்காக சொல்லப்பட்டது, இஞ்ஞானம் ஞானிக்காக சொல்லப்பட்டது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. இது நம்ம தமிழ் அர்த்தம் படிச்சுட்டு முடிச்சிடலாம், நேரமாகுது. அப்புறம் இதுக்கு உத்தரம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு சுந்தரராஜ சர்மாவோட மொழியாக்கம் என்ன இருக்குது. ஞானிக்கு செய்தொழில் இல்லாமல் போவதற்கு பகவான் எத்தகைய சிறப்பு காரணத்தை கண்டு அவன் எப்படி கொள்கிறான் என செய்தொழில்களை மறுக்கிறார் அப்படின்னா, ஏன் ஆத்மா அவிகாரியாய் இருத்தல் செய்தொழில்கள் எல்லாம் இல்லாமல் போவதற்கு சிறப்பு காரணமாக முன்னே கூறப்பட்டுள்ளதே. அதுக்கு ஆக்ஷேபம், கூறப்பட்டுள்ளது உண்மைதான், ஆனால் அது சிறப்பு காரணம் ஆகாது. அவிகாரியான ஆத்மாவை காட்டிலும் ஞானி வேறானவன் ஆகலின் என்பது. ஒரு தூணை அசைதல் முதலிய விகாரமற்றதாக அறிந்தவனுக்கு தொழில் உண்டாவதில்லை என்பது இல்லையே எனில். இதுக்கு சமாதானம், அப்படியன்று ஞானியே ஆத்மாவாக இருத்தலின். ஞானியாய் இருத்தல் என்பது உடல் முதலியவற்றின் சேர்க்கைக்கு அன்று. ஆதலின் பரிசேஷ அனுமானத்தால் ஞானியானவன் உடல் முதலியவற்றின் சேர்க்கை அல்லாத அதிகாரியான ஆத்மா என அமையவே அந்த ஞானிக்கு செய்தொழில்கள் நிகழ்வது இல்லை. ஆதலில் ஞானி ஆத்மான்னு இருக்கிறான், ஆகவே ஆத்மாவுக்கு செயல் இல்லை, ஆகவே ஞானிக்கும் செயல் இல்லை. அப்படி ஆகிறதுனால அவன் எப்படி கொள்கிறான் என்னும் மறுப்பு ஏற்கும் என்க. உதாரணமாக, ஆத்மாவினின்றும், இதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது, ஆத்மாவினின்றும் புத்தி விருத்தியை வேறாக பகுத்தறிய மாட்டாத அஞ்ஞானத்தினால். ஆத்மா வேற புத்தி விருத்தி வேறேன்னு தெரியாத காலத்தில் என்ன ஆகுது, ஆத்மா அதிகாரியேயாய் இருக்கும் ஆத்மா. இந்த ஆத்மா சாட்சியாக அதிகாரியாக இருந்தாலும் புத்தி முதலியவற்றால் கவரப்பட்ட ஓசை முதலிய பொருள்களை உணர்வதாக கற்பனை செய்யப்படுகின்றது. கேட்கிற பொழுது காது கேட்குது, மனசு கிரகிக்கிறது, ஆனால் நான் கேட்கிறேன் அப்படின்னு ஆத்மாவை அதோட சேர்த்தார். நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன் என்று கற்பனை செய்யப்படுகிறது. ஆத்மாவோட கர்மாவா அது பார்க்கப்படுகின்றது. இவ்வண்ணமே ஆத்ம அனாத்மாக்களை பகுத்தறிகிற புத்தி விருத்தியாகிய பொய்மையே ஆன அஞ்ஞானத்தினால், ஆத்ம அனாத்மாக்களை பகுத்தறிகிற புத்தி விருத்தியாகிய பொய்மையே ஆன அஞ்ஞானத்தால் உண்மையில் நிர்விகாரியே ஆன ஆத்மா ஞானியாக கூறப்படுகிறது. இது புத்தி விருத்தி தான். புத்தி விருத்தியினால் ஆத்மா அனாத்ம விவேகமானது செய்யப்படுகின்றது. ஞானிக்கு தொழில் ஏற்காது என்று உரைத்தலின்
சாஸ்திரத்தில் இது அடுத்த பாயிண்ட். சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் அஞ்ஞானிக்கு விதிக்கப்பட்டவை, ஏற்பட்டவை என பகவானுடைய நிர்ணயம் என்று தெரிகின்றது. இல்லை, விவகாரத்தில் ஆத்மா ஞானி, நான் ஞானமடைந்தவன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னாக்கா அது வாஸ்தவமாக ஆத்மா எப்பொழுதுமே நிர்விகாரமாக தான் இருக்குது. அதனால் ஞானமடைதல், ஆத்மா இது வரைக்கும் இருட்டில் இருந்தது, இப்போ ஒளி அடைந்தது, அஞ்ஞானத்தில் இருந்தது, இப்போ ஞானம் அடைந்ததுங்கிறது இல்லை. அது எப்பொழுதுமே ஞான ஸ்வரூபமாக தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி விருத்தி ஞானம் இது வரைக்கும் இல்லை. விருத்தி அஞ்ஞானம் இருந்தது. சாஸ்திர விசாரத்துக்கு அப்புறம் விருத்தி ஞானமானது வருகின்றது. அந்த விருத்தி ஞானத்தினால இந்த ஜீவன் தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டான். அதனால் ஆத்மா அனாத்மாக்களை பகுத்தறிகிற புத்தி விருத்தியாகிய பொய்மையே ஆன அஞ்ஞானத்தால் உண்மையில் நிர்விகாரியான ஆத்மா ஞானியாக கூறப்படுகிறது. அதனால் ஞானின்னு சொல்கிறது விவகாரத்தில் சொல்கிறது தான். அடுத்த வாரம் அதுக்கு பதில் ஆக்ஷேபம். அப்படியானால் ஞானமும் அஞ்ஞானிக்கே விதிக்கப்படுகின்றது. அதனால் கர்மா அஞ்ஞானிக்கு விதிக்கப்பட்டிருக்கு, ஞானிக்கு இல்லைன்னு சொன்னார். அதுக்கு ஆக்ஷேபம். ஞானமும் அஞ்ஞானிக்கே விதிக்கப்படுகிறது. முன்னமே ஞானம் கைகூட பெற்றவனுக்கு மீண்டும் ஞானத்தை விதித்தல் என்பது அரைத்ததை அரைப்பது போல பயனில்லை ஆதலின். அப்படி இருக்க அஞ்ஞானிக்கு கர்மங்கள் விதிக்கப்படுகின்றனவே அன்றி ஞானிக்கு அல்ல என வேறுபாடு கூடாது. அது சரியா இல்லை. ரெண்டுமே அஞ்ஞானிக்கு தான். ஆகவே இது பொருந்தாது. நீங்கள் இப்படி பாகுபடுத்துறது பொருந்தாது. அதனால் கர்மகாண்டிகளுடைய சித்தாந்தம் என்னன்னா, நீ ஞானத்துக்கு அப்புறம் கர்மாவை பண்ணணும். கர்மாங்கிறது சாகுற வரைக்கும் பண்ணி ஆகணும். ஞானத்துக்கு அப்புறமும் கூட நீ கர்மாவை செஞ்சுதான் ஆகணும் என்பது அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய சித்தாந்தம். ஆனால் பகவான் ஆச்சாரியர் இல்லை. பகவானுடைய கருத்து அப்படி இல்லை. ஞானத்துக்கு பிறகு கர்மா இல்லை, கர்மாவுக்கான அவசியம் இல்லை. அஞ்ஞானிக்கு கர்மாவுக்கான அவசியம் இருக்குது, ஞானிக்கு கர்மாவுக்கான அவசியம் இல்லை. அப்படிங்கிறத தான் பதிலாக சொல்ல போகிறார். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுக்தாய கிருஷ்ணாய கீதாமிர்ததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.